எனக்கு கருதறுப்பு பற்றிலா அதான் வேலை பார்க்க ஆளுகளுக்கு எங்கள் ஐயாவுக்கு எங்கள் வீட்டு சின்ன கொல்லிக்கு. ஆமாம், எங்கள் வீட்டு சின்ன கொல்லிக்கு என்னமோ இன்னைக்கு வந்து கருதாக இருக்கான். நல்லா இருக்கானாம்மா? சூப்பராக இருக்கானா? என்னமோ இன்னைக்கு தான் வேலை பார்த்துருக்கான். அதனால் ஆளை தின்னுடுவான். அதனால் இன்னைக்கு தக்காளி சோறு வாங்கி வந்து கொடுத்தாச்சு. பிரியாணி வாங்கன்னு தான் போனேன், ஆனால் துட்டு இல்லை, ரொம்ப டைட்டில் போகுது. இன்னொரு முடிய பாரு, இது உங்கள் ஐயா முடிய ஏல அண்ணா இருக்க பிறகு அவிய கட்டத்தில் தான் வாங்குது. ஏன்னா உங்கள் ஐயா முடிய யார் முடியலது உர விட்டு போகாதுமாங்கள்டா, அதுக்கு தான் அப்படி முடியுது. ஆமாம் பாருங்கள், தக்காளி சோறு பாருங்கள். தக்காளி சோறுக்கு தொட்டுக்குள்ள என்னது தாயி அம்மா? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. 30 ரூபா. வேற லெவல். பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. ஏதோ உப்பா இருக்குல்ல? என்னது பானா? பிரியாணி. பிரியாணியா? ஏ அவர் எடுக்காதல எங்களே கேமரா திருப்புத. அவர் மூஞ்சி தெரியுதோ? உனக்கு என்ன வேணும்? பிரியாணி வேணும். ஏன் ஐயா மூஞ்ச காட்டினா எங்கள் வீட்டில் ஒரு மூத்த கோழி கிடக்கான். ஐயா உனக்கு மட்டும் ஐயா இல்லை, எனக்கு ஐயா. அவர் மூஞ்சி எங்கேயாவது தெரிஞ்சுட்டுனா ஒன்று வெட்டிடுவேங்க. என்ன நான் என்ன பண்ணட்டும்? ஆனால் இவன் கிளை பிடிக்கிறதுக்குள்ள ஏண்டேன் அவன் மழை மூத்தவன்ட்ட போக மாட்டான். அவனை கூடாதுட்டுவான். எல்லாரும் கொஞ்சம் அனுப்புனா நீங்கள் எல்லாரும் கூடாதுன்னு நான் சொல்லலை. உங்கள் வீட்டில் சாவப்புற கலர் இருக்கு. பிரியாணி கேட்கு, பிரியாணி. மழை மூத்தவன்ட்ட போ. சின்ன கோழி பக்கத்தில் தான் இருந்து திங்கான். நல்லா ரவுடி மாதிரி இருந்து திங்கான். அங்கே பார்த்தீங்களா வாயை பார்த்தீங்களா? வாயில் என்னத்தை போட்டு அடிக்க எங்கள் அப்பனுக்கு மேலே பேசுதான். சோதத்துக்கு மூஞ்சி அடிச்சு போவேன். அது இப்போ 2-3 நாளாக குடி ஓவராக குடிச்சுட்டு வரான். 5-6 நாள் வயிற்றால் எடுப்பு. தப்பிச்சுக்கிட்டு விக்கெட் ஆயிடுவான்னு பார்த்து தப்பிச்சுக்கிட்டான். அவன் பாருங்க, அவனும் எல்லாரும் கொண்டு தான் போவானா. எங்க கிளறனா என்ன கொண்டு தான் போவானா. என் நான் தான் இழிச்சமா போயா தெரியுது உங்களுக்கு. என்னது என்ன ஓவா? அந்த கல் எடுல மண்டையை உடச்சி விட்டுருந்தேன் இன்னைக்கு. 3000 ரூபா தான் பார்த்துக்கிடுங்க. இந்த மாசத்துல 8000 ரூபா வாங்கியிருக்கான். நீங்க எல்லாரும் சாச்சி. பரோட்டா 30 ரூபாய்க்கு தான் இருக்கும். தின்னு சுட்டு 10 ரூபா கையில் இல்லாமல் இருக்கேன். கங்காணி மேடத்துக்கு பரோட்டா பரோட்டா வேணுமா? உனக்கு என்னம்மா வேணும்? கங்காணி மேடம் பிஏவிய கங்காணி மேடத்துக்கு பரோட்டா வேணுமா? எங்கள் வீட்டு கிழவனுக்கு பிரியாணி வேணுமா? உனக்கு என்ன வேணும்? அவனுக்கு 2000 வேணுமா? அங்கே இருக்க எவ்வளோ வேணும்? அவனுக்கு வண்டி வேணுமா? அந்த அவன் அங்கே இருக்க மூஞ்ச காட்டு. இப்படி ஆமாம். என்ன வண்டி? குட்டிச்சவரா போகிறதுக்கு எம்டி. மேடம் திரும்பிட்டாவே நமக்கு சரி வராது. மேடம் காலப்படாத நெல் வாங்கிடுவோம்ல. சரி, நான் எப்படியா நம்ம மனசார நெல் விளைஞ்சிட்டு அதுக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்காக இன்னையோட நான் அவனுக்கு ஒன்று வாங்கி தரல ஒரு நாளும். ஏம்மா ஒரு நாளும் தரல. பிறகு நீ இப்போ புரோட்டான்னு காட்டியம்மா, அது எதுக்குமா கேட்ட? நான் உனக்கு புரோட்டா வாங்கியே தந்தது இல்லைல்லம்மா. நடுவை நடுறதுக்கு 45,000 ரூபா செலவு. நடுவை நட்ட கூலி மட்டும், நடுவை நட்ட கூலி மட்டும் 45,000 ரூபா வாங்கியிருக்கு மேடம். டபுள் சம்பளம். ஒரு நாளைக்கு சம்பளம் 1000 ரூபாய் இல்லாமல் போனதில்லை. அப்படி தானே? எத்தனை நாள் நட்டு? ஒரு வாரம் நட்டுல்ல. ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு மினிமம் 600 ரூபா சம்பளம் கணக்கு வை. 8 பேர் கணக்கு வை. சரி, 10 ஆள் கணக்கு வை. 6000 ரூபா. இல்லை 7 6 எவ்வளோல? 5000 30 6000 36 7000 42,000 பிடிங்கிருக்காங்க நடுவே சம்பளம் மட்டும். இதில் ஆட்டோ வாடகை, சாப்பாடு, காப்பி செலவு. காப்பி 3 பேரம் 3 பேரம்.
இதில் வயலில் கொண்டாந்து விடதுக்கு இந்த கருது இருக்கிறதுக்கு நேற்று கெஞ்சி முந்தானத்து கெஞ்சி இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த வேலை பார்க்க அவள்கிட்ட கும்பிட்டு தான் அவ்வளோன்னு நினைக்கிறேன். பார்க்க வேலையை பார்த்துட்டு எம்மா நம்ம நல்லா இருப்பி எங்கள் வயலுக்கு வந்துருங்க. தற்காரி நெல் விலையை கூட்டுட்டேன். ஆமாம், நெல் விலையை கூட்டல. இவங்க சம்பளத்தை ஏற்றியாச்சு. சம்பளம் எவ்வளவுமா? 400 400 ஓவாயம். வேலைக்கு வந்தது 10 மணி, வீட்டுக்கு போகிறது 4 மணி. 400 ஓவா வைக்க கட்ட சுப்பினேன். ஆமாம், எவ்வளவுமா சம்பளம்? 400. சோறு நாளைக்கு திங்கணுமா? வியாதி மாத்திரை போட்டு தந்துடுவேன். 400 ரூபா சம்பளம் கேட்காத. யாருக்காரி 400 ஆயிடுச்சு. இப்போ 350 ரூபா. இப்போ எங்கள் ஐயா சொல்றாரு, சம்பளம் வேலை பார்க்க ஆளுக்கு 400 ரூபாய் ஆகிட்டு சர்க்கார் இந்த நெல்லை கொஞ்சம் ரேட்டை ஏற்றி விடுவீங்களாம். எவ்வளோக்கு விற்கி இப்போ அம்மன் பண்ணி? 800 ரூபா. 1800 ரூபாய்க்கு விற்கான். அதனால கூட ஒரு 400 ரூபா வச்சு 1000-2500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வெளி பண்ணுங்க. 1 கிலோ அரிசி கடையில் எவ்வளவு? 100 ரூபா. 1 கிலோ அரிசி 100 ஓவா. எங்கள் நெல் மட்டும் 40-32 ஓவா. டபுள் மடங்கு நான் வைக்காங்க. இந்த வருஷமா நம்ம நெல் நம்ம வீட்டு சாப்பாடு வச்சு சாப்பிடணும் அப்படி. சரி போதும், எல்லோரும் சாப்பிடுவாங்க. பம்பச்சட்டுக்கு தக்காளி சோறு, தொட்டு கூட ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். ஆமாம், கழிவு